வணக்கம். இன்றைக்கி ராகி களி செய்ய போகிறோம். 1/4 கிலோ ராகி மாவு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு 500 மில்லி அளவு தண்ணி கட்டிப்படாமல் கரைச்சி நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா கெட்டி இல்லாமல் அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ராகி களியில் பதம்லாம் பெரிய இது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு இந்த குழம்பு தான் கிடையாது, எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். குழம்பே இல்லைனாலும் வெறும் தயிரை ஊற்றி பிசைஞ்சு அடிச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்தோன்னே அடுப்பு கொஞ்சம் சூடு கம்மி பண்ணிக்கங்க. இப்போ களி ரெடி ஆகிட்டுருச்சு. அடியில் ஒட்டாத மாதிரி இருக்கான்னு ஒரு கிண்டி பார்த்துக்குங்க. இப்போ அடியில் ஒட்டலை. இப்போ களி கையோட ஒட்டாமல் வர்ற அளவுக்கு இருந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ராகி களி ரெடி. தயிர், ஊறுகாய், மிளகா வச்சு ஒரு பொடி.